இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோன்னா, அதே டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கேட்டால், இப்போது நம்ம எத்தனை நாட்களில் முடித்தார்கள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னென்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது 2 பேரோ 3 பேரோ ஒரு அமௌண்ட்டு தொகையை கொடுப்பாங்க. திறமைக்கு ஏற்றவாறு நம்ம அந்த சம்பளத்தை பிரித்து கொடுக்குறோம். இதுதான் மாடல். ஓகேவா? இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடலில் இதுதான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து ரூபாய் 1500 தொகையாக பெறுகிறார்கள். அந்த தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார்கள் அப்படின்னு கொஸ்டின். 2 பேரும், ஏன்னா ஒரு ஆள் வந்து 10 நாளில் செய்யக்கூடிய திறமை உடையவர். ஒரு நாளில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில வேலைக்கு முன்னாடி பெரியவங்களும் போவாங்க, சின்னவங்களும் போவாங்க. பெரிய ஆளுக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க. சின்ன பசங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு, இப்போ குழந்தை தொழிலாளர்கள் கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நானே போயிருக்கேன். 10th லீவு 12th லீவ்லலாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஊரில் சும்மா இருக்க மாட்டோம், யாராவது ஒரு கொத்தனார் சித்தாள்கிட்ட வேலைக்கு போயிடுவோம். பெரிய ஆளுகளுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வந்து திறமை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேலரியை குறைச்சி தந்துடுவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அப்போ ஏ வந்து 10 நாளில் செய்து முடிக்கிறான்னா அவனுக்கு திறமை அதிகமாக இருக்குது. என்ன ஒருத்தன் 15 நாட்களில் இழுத்தடிச்சு செய்வான், அவனுக்கு ஒரு திறமை இருக்குது. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய விட்டாங்கன்னா 1500 ஓனர் கொடுக்குறாரு. அதை நம்ம எவ்வாறு பிரித்து கொள்ளலாம், இதுதான் கணக்கு. பழையபடி நம்ம செஞ்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இது உங்களுடைய திறனை கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் ஒர்க்குக்கு தான் அந்த 1500 அவர் கொடுக்குறாரு. ஸோ இவர் எவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாரு, அவர் எவ்வளோ ஒர்க்கு முடிப்பார், அந்த ஒர்க்கு ஒரு ஒர்க்கோட இப்போ பார்த்துங்க, டோட்டல் ஒர்க்குக்கு 1500. அப்போ ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஒர்க்குக்கு ஆகக்கூடிய செலவு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 வேலைக்கு 1500, இல்லைன்னா ஒரு 10 வேலைக்கு 1500 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு வேலைக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். 10 வேலைக்கு 1500னா ஒரு வேலைக்கு 150 ரூபா. அதை 10ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வேலைக்குரிய ரூபாய் 150ன்னு கிடச்சிரும். ஓகேவா? ரைட். அப்போ ஏ எத்தனை வேலை செஞ்சுருப்பான், பி எத்தனை வேலை செஞ்சுருப்பான் மொத்தமாக, அது கணக்கு பார்த்து அந்த 150ஆல் பெருக்கி போட்டுறணும். இவ்வளோதான், வேறு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இதில். ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கணக்கை நம்ம நைட்டாக எழுதி எடுத்துருவோம். ஏ வந்து 10 நாள், பி வந்து ஒரு 15 நாள், இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்பீங்க 10க்கும் 15க்கும். 2 இல்லை 5 கொடுத்துரும். 2 10 3 15 2 10. டோட்டல் ஒர்க்கு 30. டோட்டல் ஒர்க்குங்கிறது 30 டே, 30 ஒர்க்கு கிடைக்குது. ஸோ இந்த 30 ஒர்க்குக்கு தான் அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏயும் பார்த்துருவோமே. வரிசை நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ 30/10 3 யூனிட். ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை செய்வார் பர் டே. எஃபிஷியன்சி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் 30/15 2 யூனிட் பர் டே. ஓகேவா? இப்போ டோட்டல் ஒர்க்கு 30, இது இருக்கட்டும், இவ்வளோ இருக்கட்டும். டோட்டல் ஒர்க்கு 30னா டோட்டல் ஒர்க்குக்கு 30க்கு ஆகக்கூடிய டோட்டல் ஒர்க்குக்கு 30, அந்த 30க்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 1500. 30 ஒர்க்குக்கு 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு ஒர்க்கான தொகையை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஒர்க்கு கண்டுபிடிக்கனாலே அதற்கு கொண்டு வகுத்துட்டா போதும். 1500 30ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 50 ரூபா போகுது. ஒரு வேலைக்கு 50 ரூபா வச்சு கொடுக்கணும். ஸோ 1 ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 50 rupees.
இது நமக்கு கிடச்சிருக்கு. டோட்டல் ஒர்க் 30, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், எஃபிஷியன்சி ஆஃப் பி கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 2 பேரும் சேர்ந்துன்னு கொடுத்துருக்குறாங்க கணக்கில். அப்படிங்களா? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து, அப்போ இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்க்கணும். எத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பாங்க? இருவரும் சேர்ந்து செய்தால் ஓவராலும் எவ்வளோ ஒர்க்கு செஞ்சால் முடியும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ எத்தனை நாளைக்குன்னு பார்த்தா போதும். இருவரும் சேர்ந்து செய்தால் நாட்கள் பார்ப்போம். ஆகும் நாட்கள் மொத்தம் 2 பேரும் சேர்ந்து செய்யும் பொழுது எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா 3 2 5. ஏ ப்ளஸ் பி வந்து 3 + 2. 2 பேரும் இணைந்துல ஏனுடைய எஃபிஷியன்சி 3, பியினுடைய எஃபிஷியன்சி 2. 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால கீழே 5 வரும், மேலே 30 டோட்டல் ஒர்க். 5 30ஆல் வெட்டினீங்கன்னா 6 நாட்கள் ஆகும். ஸோ 6 நாட்களாக எவ்வளோ தனித்தனியாக பார்க்கணும். ஏன்னா சம்பளத்தை நம்ம பிரிக்க போகிறோம். மொத்தம் 6 நாட்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தால் 6 நாட்கள். ஓகே, ஆனால் அதெல்லாம் ஆன்சர். நமக்கு ரூபாயை பிரித்து கொடுக்க போகிறோம். 6 நாட்கள் வேலை செஞ்சால் யார் யார் எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற நபர் எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்னா, ஏ நபர் கம்ப்ளீட் பண்ணது அவர் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். அதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது திறமை. அவருக்கு திறமை ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். அப்போ 6 நாளைக்கு 3 ஒர்க்கு ஒரு நாளைக்கு பர் டே. இன்று எத்தனை நாளைக்கு? 6 டேஸுக்கு செய்யும் பொழுது இந்த W/D எல்லாம் போட்டாட்டாலும் ஒன்றும் இல்லை. 3 ஒர்க்கு பெருக்கல் 6 நாளைக்கு 18 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவார். இவர் செஞ்ச வேலை மொத்த வேலை ஏ நபர் 3 ஒர்க் வச்சு 6 டேஸ் செஞ்சுருக்கிறார். பழைய கணக்கு மாதிரியே தான், புதுசாக வந்தால் கவனிங்க. ஏ 10 நாட்கள், பி 15 நாட்களில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்தால் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கோம் 30 ஒர்க். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த கணக்கில் புதுசாக வந்தது என்னென்னா, ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க திறமை கேட்டு இந்த சம்பளத்தை பிரித்து கொடுக்க போகிறோம். யார் யார் எவ்வளோ ஒர்க்கு மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்தவரை அந்த 1500 ரூபாயை பிரித்து கொடுக்க போகிறோம். மொத்த வேலை நமக்கு 30 வேலை இருக்குது. கொடுத்துருக்க தொகை 1500. அதை ஒரு வேலைக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேலைக்கு 50 ரூபா வச்சு கொடுத்தா தான் 30 வேலைக்கும் 1500 ரூபா ஆகும். ஸோ ஒரு ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு 50 ருபீஸ். 2 பேரும் வேலையை சேர்ந்து செய்கிறாங்களாம். சேர்ந்து செய்யட்டும். அப்போ எத்தனை நாளையில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 நாளையில் 2 பேரும் சேர்ந்து இந்த 30 வேலையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஏயினுடைய நபர் தனியாக எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருன்னா, அவருடைய எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். அப்படி எத்தனை நாளையில் இவங்க வேலையை முடித்தாங்க? 6 நாளையில் மொத்தம். அப்போ ஏ கம்ப்ளீட் பண்ண ஒர்க் வந்து 18 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 18 பெருக்கல் ஒரு வேலைக்கு 50 ரூபா. மொத்தம் இவர் செஞ்ச வேலை 18 வேலை. பெருக்குனீங்கன்னா 0 8 40க்கு 0 மீது 4 900 ரூபா. ஓகேவா? ஏ நபருக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய ரூபா 900. ஏன்னா அவர் எத்தனை வேலை செஞ்சுருக்கிறாரு? 6 நாளாக 18 வேலை செஞ்சுருக்கிறாரு. ஒரு வேலைக்கு 50 ரூபா, 18 ஒர்க்குக்கும் 900 ரூபா. அதே மாதிரி பி நபர் திறமை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை செய்வார். ஸோ 2 ஒர்க்கு ஒரு நாளைக்கு. அப்படி இவர் எத்தனை நாள்? இவரும் 6 நாளில் கம்ப்ளீட். இவரோட சேர்ந்தானே செஞ்சார். 6 நாள் வேலை செஞ்சுருக்கிறாரு. அப்போது மொத்தம் இவர் முடித்த வேலை 12 ஒர்க்கு. ஸோ 12 பெருக்கல் 50, 12 நாளைக்கும் 50 ரூபா. 12 ஒர்க்குக்கு 50 ரூபா வச்சு கொடுத்தீங்கன்னா 12 60 600 ரூபா. ஸோ ஆன்சர் 900ம் 600ம் வரக்கூடியது. புரிஞ்சா? ஒரு இதுவும் கிடையாது, சேம் ப்ராப்ளம் தான். நம்ம முன்னாடி ஏயும் பியும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாளையில் முடிப்பாங்க, அந்த இதுதான், அந்த கான்செப்ட் தான். பின்ன இங்கே டோட்டல் ஒர்க்கு தேவைப்படுது. ஸோ டோட்டல் ஒர்க்கு வந்து 30ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். 30 ஒர்க்குக்கும் 1500 ரூபா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு ஒர்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஒரு வேலைக்கு ஆகக்கூடிய செலவு 50 ரூபா. ஓகேவா? அப்போ ஏ வந்து எத்தனை வேலை செஞ்சான், பி வந்து எத்தனை வேலை செஞ்சான். ஒரு நாளைக்கு ஏ 3 வேலை செய்வான். மொத்தம் நம்ம வேலை முடியுது 6 நாள் ஆகிருக்கு. 6 3 18 வேலை முடிச்சிருக்கான். பிங்கிறவன் ஒரு நாளைக்கு 2 யூனிட் வேலை செய்வான். மொத்தம் 6 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. 12 வேலை முடிச்சிருக்கிறாரு பி. மொத்தமாக சம்பளத்தை பிரித்து பங்கு போட்டோம். 50 ரூபா வச்சு 18 வேலைக்கு 900 ரூபா நீ கொண்டு போ. நீ 12 வேலை செய்யக்கூடியவன் 50 ரூபா கொண்டு வாடிடு. 50 ரூபாய் வச்சு பெருக்கிறீங்கன்னா 600 ரூபா அவங்க கையில் கொடுத்துடணும், அவ்வளோதான். சரியா? ஓகே, இது ஒரு கணக்கு. இந்த மாடலில் கேட்டால்
முடிச்சிருங்க. இது வந்து ஈஸி. அடுத்தது 22வது ப்ராப்ளம் பார்ப்போம். ஏ மட்டும் ஒரு வேலை 6 நாட்களிலும், பி மட்டும் அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பார்கள். ஏபி ஆகிய இருவரும் இணைந்து அந்த வேலையை 3200க்கு செய்கிறார்கள். சியின் உதவியோடு அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தால் சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? இந்த கணக்கில் என்னென்னா புதுசாக சீன் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுவும் இடையில வந்து இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏ மட்டும் ஒரு வேலை 6 நாட்களில் முடிக்கிறார். பி மட்டும் 8 நாட்களில் முடிக்கிறார். ஏபி இருவரும் இணைந்து அந்த வேலையை 3200க்கு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சியின் உதவியோடு அந்த வேலையை 3 நாளில் முடிக்க திடீர்னு ஓனர் வந்து சொல்கிறாரு, பாப்பா முடியாது, எனக்கு 3 நாளில் அந்த வேலையை முடிக்கணுங்கிறாங்க. உடனே இவங்க சின்னு ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து சம்பளத்தை கூட்டி கொடுக்கல, அதே ரூபா தான், எனக்கு வேலையை குயிக்காக முடிக்கணுங்கும் போது சின்னு ஒரு உதவியோடு அந்த வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ வேலையை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் முடிக்கிறாங்க. அதுதான் சம்பவம். அப்படி முடிச்சாச்சுன்னா சிக்கு அப்போ சி எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான், இதுதான் கதை. சிக்கான திறமை எவ்வளவு, 3 நாளையில் அந்த திறமையை கொண்டு பெருக்குனா அவன் எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், ஒரு ஒர்க்குக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு, அப்போ சி எத்தனை ஒர்க்கு செஞ்சுருப்பான், அவனுக்கு அந்த ரூபாயை கொண்டு பெருக்கி கொடுக்கணும். ஸோ கணக்கு இதுதான். அப்போ நம்ம ப்ரொசீஜர் படி செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவங்களுடைய திறமையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எதான் பண்ணுவோன்னா, ஏ வந்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாருன்னா 8 நாட்கள், 6 நாட்கள். பி வந்து 8 நாளில் முடிக்கிறார். ஓகே, அப்புறம் இனிமேல் நம்ம சின்னு ஒரு உதவியோடு அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 3 நாளில் முடிக்கிறாங்க. ரைட்டு. சியின் உதவியோடு அந்த வேலை 3 நாளில் முடியுது. இவ்வளோ ஹிண்டு. ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். 6, 8, 3. 6, 8, 3க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் 24 வரும். ஓகேவா? கணக்கில் பாருங்கள். ஏ 6 நாட்களில் முடிக்கிறார். பி 8 நாட்களில் முடிக்கிறார். இவங்க கூட உதவியாக ஒரு ஆள் வந்து சேர்றார் 3 நாளில் முடிக்கிறதுக்காக, 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஒரு 3 நாளில் முடிப்பாருன்னு கிடையாது, 3 பேரும் சேர்ந்து 3 நாளில் அந்த வேலையை முடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். 2ஆல் கொடுத்தேன்னா 3, 2, 6, 4, 2, 8, 3 மீதி 3ஆல் கொடுங்க. சரி, இவ்வளோ பெருங்க. 3, 6, 6 நாள் 24. டோட்டல் ஒர்க்கு கிடச்சாச்சு. டோட்டல் ஒர்க்கு 24 ஒர்க்ஸ். ஓகே, இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ 24/6. எல்லா கணக்குலையும் செய்கிற மாதிரி தான். 4 யூனிட் பர் டேயா? அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி 24/8, 3 யூனிட் பர் டே. சரி, அப்புறம் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஏ ப்ளஸ் பி 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆள் வந்து இணைகிறாருன்னு போட்டிருக்குல்ல. ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் இணைஞ்சா அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து செய்தாங்கன்னா
3 பேரும் இணைந்து இந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிக்கலாமா? 3 நாளில் முடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24/3 8 யூனிட் ஒரு நாள் நடக்கும் வேலை. இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் 8 யூனிட் வேலை செய்வாங்களாம். அப்போ ஏ 4 யூனிட் வேலை செய்வானா, பி 3 யூனிட் வேலை செய்வானா? அப்போ சி எவ்வளோ யூனிட் வேலை தான் செஞ்சுருப்பான்? பார்த்த புரியுதா உங்களுக்கு? ஏ வந்து 4 யூனிட்டு, பி வந்து 3 யூனிட்டு, 3 வாரம் சேர்ந்து செஞ்சால் 8 யூனிட்டு. அப்போ ஏக்கு திறமை 4, பிக்கு திறமை 3, 4 3 7, கூட ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தோம்னா சின்ன பையனாக இருக்கும், அவனுக்கு ஒரு நாளைக்கு 1 யூனிட் வேலை. அப்போ தான் கூட்டி பார்த்தா எத்தனை வரும்? இதில் ஒரு 4 போடுங்க, இதில் ஒரு 3 போடுங்க, 4 3 7, இன்னும் ஒரு ஆள் வேணும், இந்த 1 யூனிட் வேணும். அது இந்த சி நபர் 1 யூனிட் வேலை செய்வார். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் பர் டே. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எத்தனை நாளில் சேர்த்து பிடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கணும். சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை கேட்குறாங்க. இன்னும் தொகைக்குள்ளே வரும். தொகை எங்கே இருக்குது? நான் இருக்குது 3200 அப்படிங்கிறது அமௌண்ட்டு. டோட்டல் ஒர்க்கு எவ்வளவு? 24 ஒர்க்கு. ஸோ இந்த 24 ஒர்க்குக்கு 3200 பங்கு வைக்கிறோம். ஒரு ஒர்க்குக்கு விலை கண்டுபிடிக்கிறோம். இப்போ 24 ஒர்க்குக்கு எவ்வளோ ரூபா ஓனர் கொடுத்து வச்சுருக்காருன்னா 3200 கொடுக்குறாரு. எனக்கு ஒரு ஒர்க்குக்கு ஆகக்கூடிய செலவு கண்டுபிடிக்கணும். ஸோ 3200 டிவைட் பை 24. ஓகேவா? இதை வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு 400/3 வரும். உதாரணத்துக்கு இதில் பாதி 12, இதில் பாதி 1200, இதில் பாதி 6, இதில் பாதி 800, இதில் பாதி 400, இதில் பாதி 3. ஸோ ஒரு ஒர்க்குக்கு ஆகக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 400/3 ரூபாய் இருக்கட்டும். இப்போது சியை மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. சிக்கு கொடுக்க தொகை, இந்த வேலை முடியுது. சி வேலை எத்தனை நாளில் முடியுது? 3 நாளில் முடியுது. சி ஆனவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை 3 நாள் வேலை செய்த, ஆமாம் 3 நாள். ஓகே, ஆனவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படி போட்டாங்க. வேண்டிய தொகை எவ்வளோ கொடுக்கணும்? 3 நாள் வேலை செஞ்சாச்சு எல்லாரும். சிக்கு ரூபாயை பிரித்து கொடுக்கணும். ஏன்னா சி வந்து சின்ன பையன், ஒரு ஒர்க்கு தான் செய்வான். அதுக்காண்டி எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேரிங் அவனுக்கு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அவனுக்கான ரூபாய் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். சி ஆனவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை பார்க்கும் பொழுது அவன் 3 நாள் வேலை செஞ்சுருக்கிறான். மொத்தம் எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்? டெய்லி ஒரு ஒர்க்கு தான் செய்யக்கூடியவன் இந்த பையன். ஸோ 3 நாளைக்கு அவன் எத்தனை ஒர்க்கு செய்வான் பார்த்துடுங்க. எஃபிஷியன்சி ஆஃப் சி வந்து 1 யூனிட் பர் டே. ஸோ ஒரு ஒர்க்கு பர் டே செய்யக்கூடிய பையன் தான். அப்படி எத்தனை நாள் செஞ்சுருக்கிறான்? 3 நாள் செஞ்சுருக்கான், 3 நாட்கள். அப்போ எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும்? 3 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். ஸோ ஒரு ஒர்க்குக்கு 400/3. அப்போ 3 பெருக்கல் 400/3 போடணும். சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை 400 ரூபாய். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ரைட். சிக்கு கொடுக்க வேண்டிய தொகை 400 ரூபாய். ஆனால் இது ஸ்பீடாக செஞ்சு பழகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ 6 நாளில் செய்வார், பி 8 நாளில் செய்யக்கூடிய திறமை உடையவர். அப்புறம் சின்னு ஒரு நபரின் உதவியோடு அந்த வேலையை 3 நாளில் முடிக்காங்க. டோட்டல் ஒர்க் 24. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, எஃபிஷியன்சி ஆஃப் பி, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அவ்வளோதான். மொத்த ஒர்க்கு 24 ஒர்க்கு. 3200 பங்கு வச்சா ஒரு ஒர்க்குக்கான தொகை. ஒரு ஒர்க்குக்கு ஆகக்கூடிய செலவு 400/3. சி 3 நாளாக செஞ்ச வேலை 3 ஒர்க்கு. ஸோ ஒரு ஒர்க்குக்கு 400/3னா 3 ஒர்க்குக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த ஒர்க்கினுடைய ஒரு ஒர்க்கினுடைய மதிப்பை 3 நாளாக பிரிக்காச்சுன்னா ஒரு நாளைக்கு 400/3. அப்போ 3 நாளைக்கு அவ்வளோதான். 3 கேன்சல் ஆகி 400 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ. சரி, அடுத்த ப்ராப்ளம். பிடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்கள் செய்த பின்
சென்று விடுகிறார்கள். மீதமுள்ள வேலையை சி 2 நாட்களில் முடிக்கிறார். மொத்த வேலையை முடிக்க அவர்களுக்கு ரூபாய் 1500 ஊதியமாக அளிக்கப்பட்டது. எனில் பி மற்றும் சி பெறக்கூடிய ஒரு நாளின் மொத்த தொகை என்ன? சி மற்றும் பி மற்றும் சி கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு நாளினுடைய மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய எஃபிஷியன்சியை பி ப்ளஸ் சியை கண்டுபிடிச்சி ஒரு நாளைக்கான பி ப்ளஸ் சியை கண்டுபிடிச்சி அந்த ரூபாயில் பெருக்க வேண்டியது வரும். ஓகே, கணக்கு கொஞ்சம் அந்த கணக்கு மாதிரி டப்புன்னு செஞ்சுட்டு போக முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை மீனிங் வித்தியாசப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கணக்கும் செய்ய மாதிரி ப்ரொசீஜராக செய்வோம். இங்கே வந்து ஏ வந்து எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 days. பி வந்து 17 நாட்களில் முடிக்கிறார். இரண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாட்கள் செஞ்ச பின் செஞ்சு விடுகிறார். நம்ம அந்த கதை வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்சியம் எடுக்கிறோம். டோட்டல் ஒர்க்கு ஏ வந்து 10 நாள், பிங்கிறவர் 15 நாளில் சென்று விடுகிறார்கள். அந்த வேலையை செய்கிறாங்க. ஓகே, ஸோ டோட்டல் ஒர்க்கு 10க்கும் 15க்கும் போடுங்க. 10க்கும் 15க்கும் போட்டிங்கன்னா 5 2 10 3 15. டோட்டல் ஒர்க்கு 30. டோட்டல் ஒர்க்கு 30. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ முப்பது பை 10 3 யூனிட். ஓகேவா, பர் டே. எஃபிஷியன்சி ஆஃப் பி 30 by 15 2 யூனிட் பர் டே. ரைட். அப்போ ஏஎம் பி. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சுருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு செஞ்சாங்க? 5 நாளைக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ சேலரியை நம்ம டிவைட் பண்ணி வச்சிடலாம். அது கடைசியாக ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இருக்கட்டும். சரி, அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருக்கிறாங்க? 5 நாள் செஞ்சுருக்கிறாங்க. இருவரும் இணைந்து 5 நாள் செய்த வேலை எவ்வளோன்னு பார்க்கணும். ஏ மற்றும் பி 2 பேரும் இணைந்து இருவரும் இணைந்து 5 நாள் செய்த வேலை 5 பெருக்கல் எத்தனை ஒர்க்கு நடக்கும் ஒரு நாளைக்கு? 2 வாரம் சேர்ந்தாங்கன்னா 3 2 5 ஒர்க்கு நடக்கும் ஒரு நாளைக்கு. இவனுக்கு 3 வேலை ஒரு நாள் செய்வான், இவன் ஒரு நாள் 2 வேலை செய்வான். மொத்தம் 5 வேலை 5 நாள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை ஒர்க்கு முடிஞ்சிருக்குன்னா 25 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. யாரும் ஏயும் அண்டு பியும் இணைஞ்சு எத்தனை வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 25 வேலையை 5 நாளில் முடிச்சிட்டாங்க. மீதி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 5 ஒர்க்கு இருக்குது. கரெக்டா? மொத்தம் 30 ஒர்க்கு. அதில் 25 ஒர்க்கு 2 நாளும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. மீதி 5 ஒர்க்கு இருக்குது. வேலையை போட்டு போயாச்சு. ஓகேவா, வேலையை போட்டு போயிட்டாங்க. மீதி இருக்க வேலையை இந்த 5 வேலையும் ஒருத்தன் செய்யக்கு வரான். அவன் தான் சி. அவன் எத்தனை நாளில் முடிக்கானா? 2 நாளில் முடிக்கான். அந்த 5 வேலையை 2 நாளில் முடிக்கிறான். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் சியை பார்க்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் சி வந்து ஒரு 2 நாளையில் 5 வேலை கொடுக்குறோம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடிப்பான்னு பார்க்கணும். இவ்வளோதான் கதை. டோட்டல் ஒர்க்கு இவனுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சி என்ற நபருக்கு மொத்த வேலை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? டோட்டல் ஒர்க்கு 5 வேலை. எத்தனை நாளில் முடிக்கிறான்? 2 நாளில் முடிக்கணும் அவனுக்கு ரூல் படி. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை முடிச்சிருப்பானா? 2.5 வேலை. 2.5 ஒர்க் பர் டே, யூனிட் ஒர்க் பர் டே. சரியா? இவ்வளோ தான் முடிப்பார் ஒரு நாளைக்கு, யூனிட் பர் டே. கணக்கில் தனியாக கொடுக்கல, மீதி இருக்க வேலை இவனுக்கு கொடுக்குறோம். ஸோ 2.5 யூனிட்டு வேலை பர் டே முடிப்பான் சி. அதை கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? பேலன்ஸ் இருக்க 5 வேலையை 2 நாளில் முடிக்கானா ஒரு நாளைக்கு 2.5 வேலை முடிப்பான்.
இப்போ அவன் கடைசியாக கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னால் நம்ம எதை கண்டுபிடிச்சி வச்சுருவோம், ஒரு ஒர்க்குக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கு 30, டோட்டல் ஒர்க்கு 30, எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க ஓனர், 1500 கொடுத்துருக்குறாரு. 30 வேலை செய்கிறதுக்கு 1500 ரூபா. அப்போ ஒரு வேலைக்கு 50 ரூபா. ஓகேவா? இப்போ 1 ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 50 ருபீஸ். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இன்னும் கணக்கில் அவன் கடைசியாக கேட்டிருக்கான், பி மற்றும் சி பெறக்கூடிய ஒரு நாளின் மொத்த தொகை, ஒரு நாளைக்கான கூலி எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பி அண்டு சி, ஒரு நாளுக்கான கூலி எவ்வளவுன்னு கேட்டிருக்கோம். சரி, ரெண்டு வரைக்கும் சேர்த்து டோட்டல் போடணும் மொத்த. ஓகேவா? அப்போ இங்கே பியினுடைய எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 2 வேலை, ப்ளஸ் சியினுடைய எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 2.5 வேலை. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், பிக்கும் சிக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி சம்பளத்தை கூட்டினாலும் முடிஞ்சிச்சு. இல்லைனா இதே மாதிரி எல்சியும் எடுத்து அதெல்லாம் கஷ்டம். அதனால் பி அண்டு சிக்கு ஒரு நாளுக்கான மொத்த கூலி, பிக்கு தனியாக பார்க்குறேன். பிக்கு ஒரு நாள் கூலி எவ்வளோனா 2 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. 2 ஒர்க்கு பெருக்கல் 50, இவருக்கு ஒரு நாள் 100 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி சிக்கு ஒரு நாளுக்கு இவர் ஒரு நாள் 2.5 ஒர்க் பண்ணுவார், 2.5 ஒர்க். ஸோ 2.5 வேலையை 50ஆல் பெருக்குனீங்கன்னா 2 வேலைக்கு 100, அப்புறம் ஒரு அரை வேலைக்கு 25, அப்போ 125 ரூபா இருக்கு கிடைக்கும். மொத்தமாக இவங்களுக்கு செலவழிக்க வேண்டிய தொகை ஒரு நாளைக்கு பி அண்டு சிக்கு ஒரு நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டா போதும், 100 + 25 225 ரூபா. இதுதான் ஆன்சர் 225 ரூபாய். பி அண்டு சிக்கு ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை மொத்தமாக. பிக்கு மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா 100 ரூபா கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. சிக்கு மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 125 ரூபா கொடுக்கணும். 2 வரைக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு 225 ரூபா. கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பி அண்டு சி பெறக்கூடிய ஒரு நாளின் மொத்த தொகை கேட்டிருக்கிறாங்க. அதனால் 100 + 125 கூட்டி 225. ஓகேவா? இது 125 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 ஒர்க்கு செய்வார் ஒரு நாளைக்கு. ஒரு ஒர்க்குக்கு 50 ரூபா, 2 ஒர்க்குக்கு 100, அப்புறம் ஒரு அரை ஒர்க்குன்னா 50ல் பாதி 25, அப்போ 125. ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் சம்பளம் கொடுத்து கேட்டால் அந்த 3 மாடல் கணக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? புரிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த இந்த சம்பள மாடல் முடிஞ்சு அப்புறம் ஏபிசி மாடல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆண் பெண் மாடலுக்கு போக போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்தது டோட்டல் ஒர்க்கு, எஃபிஷியன்சிலாம் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் உள்ள கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துடுங்க. இது கான்செப்டே வேறு மாதிரி வரும். இது வந்து 1/, மாடல். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், டப்புன்னு முடியும். ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 நாட்கள். ஃபஸ்ட்டு 5 ஆண்கள் ஒரு வேலையை, ஒரு வேலைங்கிறது மேலே இருக்குது, ஒரு வேலையை 4ங்கிறது கீழே இருக்குது. சரியா? 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அதான் 1/12 போட்டிருக்கேன். ஸோ 5 ஆண்கள் ஒரு நாளில் 12 வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் அப்படி கண்டுபிடிக்கணும். அந்த 5 எங்கே போயிடும்னா கீழே வந்துடும். 1/60, I12 60 பெருக்கி எழுதிக்கானிங்க. மேலே இருக்க 5 நேராக கீழே கொண்டு வந்துடுங்க. 12 × 5 = 1/60. ஓகேப்பா? அப்போ 1 man = நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/60 அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ரைட். அதே மாதிரி பெண்கள் சைடில் வாங்க. 8 பெண்கள் 15 நாட்களில், 8 பெண்கள்
15 நாட்கள். அப்போ 15ங்கிறது 1/15ன்னு போடணும். ஸோ இப்படி தான் செய்யணும் கான்செப்ட், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ ஒரு பெண்கள் பார்க்குறேன். அப்போ 1/8 × 15 ஈக்குவல் டு 1/90. 90 தானே? ஆமாம். இல்லை 2×5 40, 120. 120. Okay. So 1 woman is equal to 1/120. Right. இனில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறமை விகிதம், இதுதான் திறமை. திறமைங்கிறது 1/60, இது 1/120. ரெண்டே டிவைட் பண்ணால் முடிஞ்சு போகும். ஓகேவா? இதுதான் திறன். ஸோ ஆன் டிவைட் பை பெண். ஆணினுடைய மதிப்பை மேலே போடுங்க. 1/60 டிவைட் பை 1/120. ரெண்டு பின்னங்களை டிவைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் எடுத்து கீழே இருக்க பின்னத்துக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1/60 பெருக்கால் 120/1 வெட்டினீங்கன்னா 2/1 வரும். ஓகேவா? அப்போ ரேஷியோ போட்டுடலாம். ஆண் பெண் விகிதம், ஆணினுடைய மதிப்பு 2, பெண்ணினுடைய மதிப்பு கீழே 1. ஸோ 2:1ங்கிறது ஆன்சர். ஈஸி தான். 5 ஆணுக்கு அந்த நாட்களை மட்டும் 1/ல போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். அஞ்சு ஆண்கள் சேர்ந்தா 12 நாட்கள் முடிப்பான். ஆனால் ஒரு ஆண் செஞ்சானா எத்தனை நாள் எடுத்துருவான்? 60 நாள் ஆக்கிடுவான். புரியுதா? அதான் அதோடைய மீனிங். நாட்கள் கீழே வந்துடும். அடுத்த கணக்கு. இருபது ஆண்கள் அல்லது 24 பெண்கள், இது அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 20 ஆண்கள் அல்லது 24 பெண்கள், இது அதே மாதிரி தனித்தனியாக செஞ்சிட வேண்டியதான். ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கலாம். ஓகேவா? அப்போ 20 ஆண்கள் ஃபஸ்ட்டு வருவோம். 20 ஆண்கள் எத்தனை நாளில்? ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கலாம். அப்போ 1/20 போடுவோம். ஒரு ஆணுக்கு கண்டுபிடிக்கணும். 1/20 × 20. 1 men is equal to 1/400. அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போ பெண்கள் 24 பெண்கள் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இவங்க அல்லது அவங்க. இவங்க செஞ்சால் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 1 men is equal to 1/400. ஒரு ஆள் செய்யக்கூடியது 400 நாட்கள் ஆகிறது. 24 பெண்கள் செய்யும் பொழுது 20 நாளில் முடிப்பாங்களாம். 1/20 டேஸில் முடிப்பாங்களாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கான திறன் பார்ப்போம். ஒரு பெண்ணுக்கு வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் ஆக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 பெருக்கல் 20. ஸோ 1 woman is equal to 1/480. இதுதான் இவங்களுடைய திறன். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே வேலையை 30 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. போன கணக்கில் ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டாங்க, பிரச்சனை இல்லை, டிவைட் பண்ணி போட்டீங்க. இந்த கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா 30 ஆண்கள் புதுசாக இதே எஃபிஷியன்சியோட வச்சு, ஓகேவா? இதில் 20 ஆண்கள் போட்டதுக்கு பதிலாக 30 ஆண்கள் 30 men ப்ளஸ் மற்றும் கொடுத்துருக்காங்க. மற்றும்னா ப்ளஸ் கூட 12 பெண்களும் சேர்றாங்க. சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்கலாம்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 30 ×
ஒரு மென்னுடைய எஃபிஷியன்சி 1/400 ப்ளஸ் 12 பெருக்கல் ஒரு உமனுடைய மதிப்பு 1/480. கீழே இருக்கிறது நாட்களாகும். சரியா? இப்போ நாட்களில் ஆன்சர் கேட்டிருக்கிறதுனால கடைசியாக நாட்கள் 1/ல் எழுத மாட்டோம். நாட்கள் அப்படி தலைகளாக போட்டா போதும். பார்ப்போம். கட் பண்ணுறோம். ஒரு 3 போகாது. ஓகே. இப்போ 3/40 இருக்குது. இங்கே வெட்டுனீங்கன்னா ஓவர் 12 12 48 40 இருக்குது. ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 40. இங்கே 40 இருக்குது, இங்கே 40 இருக்குனால கீழே எல்சிஎம் 40. மேலே இருக்கிறது 3 + 1. இங்கே ஒரு 3 இருக்குது, அங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 4/40 கட் பண்ணிங்கன்னா மேலே 1 இருக்கும், கீழே 10 இருக்கும். ஸோ 1/10ங்கிறது கிடச்சிருக்கு. 1/10ங்கிறது நாட்களில் மாற்றும்போது தலைகளை மாற்றி போடணும். ஓகேவா? நாட்கள் எழுதும்பொழுது எஃபிஷியன்சி வச்சு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். நாட்களில் கண்டுபிடிக்கணும்னா கீழே இருக்கிறத அப்படி 1/10ங்கிறது 10/1 மாறணும். அப்போ ஆன்சர் வந்து 1/10 டேஸ் கிடையாது, 10 நாட்கள்ங்கிறது ஆன்சர். இது வந்து இந்த 1/by மாடல் கணக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டோட்டல் ஒர்க்கு, எஃபிஷியன்சி அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். இந்த ஆண் பெண் கணக்கில் வந்தாச்சுனாலே நீங்கள் இந்த 1/by மாடலை யூஸ் பண்ணிடுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேப்பா, இன்னைக்கு கணக்கு முடிஞ்சு. ஓகேவா? ரைட். நாளைக்கு இதில் என்ன கணக்குனா அல்லதற்கு பதிலாக மற்றும்னு ஒரு கணக்கு உண்டு. சரி, அது வேறு மாடலில் வரும். ஈக்குவேஷன் மாடலில் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதோட ஓரளவு டாபிக் முடியும். இந்த வாரம் ஃபுல்லாகவே டைம் அண்ட் ஒர்க்கு தான் கொண்டு போவேன். டைம் அண்ட் ஒர்க்கும் கொஞ்சம் ரீசனிங்கை கொண்டு வந்துடலாம் கடைசியாக. ஓகேப்பா, சரி, நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, பாய்.